இப்படி நல்லவங்கனக்கா நடிச்சில்லாக்கா ஏமாத்திட்டான். சரி விடுமல்லையா, சின்ன பிள்ளைகளு ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிடுதுவோ, இனி என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் நீ பண்ணது தப்பு சிவா. இப்படியா அம்மையை ஏமாத்துவே? மீனாலும் பாத்தியா உங்க மைனிகாரியா எப்படி பேசான்னு? ஆமாக்கா, என்ன நடிப்பு நடிக்கா. அவ தானே கூட்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சா. பாத்தியா, இப்படித்தான் உங்க வீட்லயும் உங்க அம்மைட்டையும் வாங்கிட்டே நல்ல வணக்கம் நடிச்சுட்டாக்கா. அதான் தெரியுமேக்கா. நம்ம 2 பேரை மட்டும் இப்படி ஏமாத்தி கையெழுத்து வாங்காம இருந்தானா இவளை துவாக்கா அப்படி தாங்கலாம். இப்படி நம்ம கையெழுத்து போட்டுட்டு சிக்கிட்டு முழிக்கமே. ஆமா பாத்திலக்கா, அது மட்டும் நம்ம செய்யாட்டா இவளை எப்படியெல்லாம் இப்ப பந்தாடலாம். நம்ம ஒன்னத்துக்கும் வழி இல்லாம பண்ணிட்டால. ஏங்க அந்த அக்கா எங்க இப்படி ஏசாவே? அதெல்லாம் சும்மா மகா. இப்படி நம்மள ஏசினா தானே எங்க அம்மைக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், அதுக்காண்டி பேசாத. ஓ அப்படியா, நான் கூட பயந்துட்டேன் நமக்குன்னு சப்போர்ட் பண்ண அந்த அக்காவும் நம்மளை விட்டுருவாங்களோன்னு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியாவே இரு. சரிங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தாலும் கூட நானே உங்க அம்மாட்ட பேசி சரி பண்ணிருக்கலாம். அதை செய்யாம அப்படி விட்டுட்டியப்பா. பாது நிறுத்து, நீ பெரிய நல்லவனாக்கா. நீ என் மவனை இழுத்துட்டு வந்தா தானே. மீனா இப்ப சிக்கன பாரு, உங்க அம்மா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாவளா, நம்ம இதை வச்சே அவளை ஓட்டிட வேண்டியதா இன்னைக்கு. ஆமா ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. இப்ப பாரு இந்த சாந்தியோட ஆட்டத்தை. ஆமா என்ன சித்தி, சின்ன பொண்ணுங்களா அப்படி பண்ணிட்டா அந்த காலத்திலேயே. இன்னைக்கு மல்லியக்கா எப்படி அழுதுகிட்டு இருக்காவளோ இதே மாதிரிதான் இன்னைக்கு மாரியம்மா சித்தி அழுதுகிட்டு இருந்தாவோ. எனக்கெல்லாம் மனசே கேட்கல இன்னைக்கு. நீங்களும் பாவம் தானே சித்தி. அம்மா இவளால கொஞ்சம் இருந்த கஷ்டமா எனக்கு. பந்ததெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லவ மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா பாரு. ஆமா பாத்தீங்களா, இந்த ஊர்ல லவ் மேரேஜ் ஆரம்பிச்சதே சின்ன பொண்ணுதான். இவ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரா லவ் பண்ணி ஓட ஆரம்பிச்சாவோ. அந்த வள்ளியம்மாக்கா பேரன் அப்படித்தான் ஓடி போய் கல்யாணம் முடிச்சிட்டு வந்தா. அதுக்கடுத்து அந்த முனியம்மா சித்தி அவகுள்ள பேத்தி அந்த பிள்ளை அப்படித்தான் கல்யாணம் முடிச்சிட்டு வந்தது. அந்த பிள்ளை தான் அப்படின்னு பார்த்தா நம்ம மல்லியாக்கம்மாவே சிவாவும் பார்த்தா இப்படி பண்ணிட்டு வந்துட்டானே. இந்த சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகி வந்த நேரமோ என்னமோ ஒருத்தரா அப்படி லவ் மேரேஜ் பண்ணிட்டா இதாவோ. ஆமா சொன்னாலும் சொல்லட்டாலும் அதான். இவன் எந்த கிழமையில எந்த நேரத்துல என் அவனை கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்தாலும் லவ் மேரேஜ் கவு மேரேஜ்னு ஒண்ணு இப்படி பண்ணிட்டு தெரியுதுவோ. இப்ப என்னடா இவன் நாட்டமா பேசிக்கிட்டு இருக்கா. அதானே, பேசுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம்? எங்களை மாதிரி நல்ல முறையில கல்யாணம் ஆகி வந்த ஒன்னா பேசலாம். அவளே லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவளே பேசலாம். நால்மடி ஒரு சமட்டுன்னு வைங்களேன், எந்த ஆணிக்கு போய் உங்ககிட்ட பெராசல விழுந்துருவிய. ஏங்க சொன்னால அந்த அக்காக்கு லவ் மேரேஜ் தானே? ஆமா, அதனாலதான் நம்ம லவுக்கு அந்த அக்கா ரிஸ்க் எடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சுது. அதான் அந்த அக்காவோட மாமியாரோ? ஆமா, அந்த ரெட் கலர் சேலை கட்டிருக்காங்களா அந்த ஆச்சி. அவங்க பேச பார்த்தா சிரிப்பா வருங்க. எனக்கும் சிரிப்பா தான் வருது. ஆனா நான் சிரிச்சோம்னா எங்க அம்மா என்னைய பார்த்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆவா. அதான் அப்படியே உட்காந்துருக்கேன். என்ன செய்ய, சிரிக்க கூட வழி இல்ல. சரி கொஞ்ச நாளைக்கு தானே. எம்மா எம்மா, யாவளே அவகிட்ட வீஞ்சிக்கிட்டு போற? அவ என்ன இல்லாதையா சொல்றா, உள்ள தானே சொல்லுதா? அப்படி சொல்லுங்க சித்தி. நால்மடி சரி இல்ல பாத்துக்கோங்க. நீ தான் சரியில்லை, நீ என்னைக்கு சரியா இருந்த? ஏக்கா சும்மா இருக்க. பெறவனட்டி இந்த லவ் மேரேஜ் கவு மேரேஜ் ஆரம்பிச்சு வச்சதே அவதான். அவளாலதான் இப்ப ஊர்ல பாதி பேர் இப்படி பண்ணிட்டு தெரியுதாவோ. நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா பேரு. சரி இப்ப என்ன கல்யாணம் முடிச்சிட்டு வந்தா என்ன, நல்ல பிள்ளைல வீட்டு பாத்துக்கிட்டா போதும். அந்த வகையில சின்ன பொண்ணு நல்லா தானே குடும்பத்தை பாத்துக்கிட்டுதா. அடே அப்பா, அவ பாத்துக்கிட்ட லட்சணத்தை பாத்துட்டேன்னா. ஏன் மத்தியானம் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு நினைவுல இல்லையோ? வாங்கிட்டு வந்ததை நல்லா அமைக்கிட்டு அந்த அன்னைக்கு பாக்கலான்னு பேசிய. என்னமோ நீ செஞ்சு கொடுத்தனக்கா பேச, மண்டபத்துல செஞ்சதானே வாங்கிட்டு வந்தேன். அதேமே நான் வாங்கிட்டு வராம நான் போனேன், நான் சாப்பிட்டேன், என் வயிற்று நிரப்பினேன், அப்படியே இருந்திருக்கலாம்ல. உங்களுக்கு பேசாம ஒரு வெண்ணி பழைய வச்சு கொடுத்துட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? சரி நம்ம மாமியா கறி சாப்பிட்டுட்டு தானே கொண்டு வந்தேன். வாங்கி தின்னுட்டு இப்படி திங்காத மாதிரி பேசிய. பாருங்க இப்படி பேச மட்டும் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு வத்த குழம்பு கூட வாங்கிட்டு வராம அம்புட்டையும் நானே சாப்பிட்டுட்டு அப்படியே ஏப்ப விட்டுட்டு மட்டும் வந்துருவேன். மைனியம் சும்மா இரு மீனா. என்ன சொல்ல போற? பாருங்கக்கா எங்க அம்மா எப்படிலாம் ஏசா ஒண்ணு. சரி சண்டை பார்க்க நல்லா இருக்கலாம், ஏன் போட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்க? சும்மா இரு பிசாட்டி வாய வச்சுக்கிட்டு. ஏக்கா சண்டை போடுறது வேற யாரோ கிடையாது, எங்க அம்மையும் எங்க மைனியும். பிறகு நான் கேட்கத்தானே செய்வேன். உங்களுக்கு சண்டை பார்க்க ஆசையா இருக்கா, நீங்களும் உங்க வீட்டுக்காரன் சண்டை போடுங்க, நான் பார்த்து ரசிக்கேன். ஆமா சும்மாவே அந்த ஆளு நானும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கும். இதுல நீங்க சண்டை போட்டு 4 வேற நீ சாப்பிடுதியோ? எல்லாரும் வாங்க. யாரு? வீடே கலகலன்னு இருக்கு, எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்குது பாக்கு. எப்பாடா ஒரு வழியா பிள்ளையை உள்ள கூட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். என்ன சண்டையெல்லாம் நடந்ததோ யாரு கண்டா. நல்ல வேளை நம்ம இங்க இருந்து தப்பிச்சோம். எப்பா உன் மவன் செஞ்ச காரியத்தை பாத்தியா? தெரியாத மாதிரியே பேசிக்கிடுவோம், அப்பதான் நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கும். என்ன செஞ்சான்? அங்க பாரு, ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். உனக்கு தெரியலையாது? என்னது சொல்றிய? நீங்க சொல்றத கேட்க எனக்கு படபடான்னு வருதே. ஆமையா, பொண்ணு மாப்பிள்ள என்ன உட்காந்துருக்க பாருங்க. இல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருப்ப. நீ எல்லாம் ஒரு பிள்ளையால எப்படி எல்லாம் அம்மையை என்ன ஏமாத்தக்கு உனக்கு மனசு வந்தது? ஒரே மவன் உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தல்ல, அவ தப்பு. மனசாட்சி எல்லாமே இப்படி திருட்டு கல்யாணம் முடிச்சிட்டு வந்து குடும்ப மானத்தையே வாங்கிட்டே நீ. நடிப்பு பத்தியா? ஆமாக்கா, என்ன நடிப்பு நடிக்காரு இந்த ஆளு. அந்த பிள்ளைக்கு எப்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த அளவு மவனும் சேர்ந்து பொண்ணு கேட்டு போனா ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மவன் கல்யாணம் முடிச்சுட்டு வரட்டும், நம்ம எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோன்னு ஒளிஞ்சிட்டு இப்ப வந்து என்ன நடிப்பு நடிக்காரு. இந்த குடும்பமே சரியான நடிப்புக்கார போய் குடும்பம்.
மல்லியாக்கா ஒரு கரையில நல்லவனக்கா நடிச்சுக்கூடாவோ, அவ வீட்டுக்காரர் ஒண்ணும் தெரியாதனக்கா நடிக்காரு. அவன் மகன் நல்ல மாதிரி இருந்து இப்படி தாலி கட்டிட்டு வந்துட்டான். ஆமாக்கா, இந்த காலத்துல யாரை நம்பனே தெரியல. இப்படி எங்களை ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்க என்ன மல்லியா, இந்த பையன் இவ்வளவு தூரம் உனக்கு கஷ்டப்படுத்திருக்கான், இவனை எப்படி நீ வீட்டுக்குள்ள விட்ட? வாசலோடய துரத்திருக்க வேண்டியதானே? இப்படி நம்மள மதிக்காத பையன் நமக்கு வேண்டாம் இல்லையா? ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இந்த மாதிரி பயலுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காத நீ ஏன் அவன் என்னை பாப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி நீ அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்க போய் தான் அவன் இப்படி தைரியமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கான். பொறுங்க ஒரு நிமிஷம். ஒரே ஐடியா பொறிஞ்சு தள்ளிக்கிட்டே போவாதியே, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ அந்த பையன் எப்படி கல்யாணம் முடிச்சிட்டு வந்ததும் அந்த பிள்ளைய அவன் காதலிச்சதும் உங்களுக்கு தெரியாது அப்படியா? எதுக்கு இப்படி குறிப்பிட்டு கேக்கா? நமக்கு தெரியுங்கதான் அவளுக்கு தெரியாத, ஸ்ட்ராங்கா தெரியாதுன்னு சொல்லுவோம். என்ன கேட்க மல்லியா, எனக்கு தான் தெரியாது இல்ல, அதான் நானே சாக்காய் நிக்கேன். உங்களுக்கு தெரியாது, இப்போ நான் தான் நம்பணும் அப்படியா? ஆமா மல்லியா, ஏன் இப்படி கேட்க? அப்போ அந்த பிள்ளையோட அப்பா கிட்ட போய் பொண்ணு கட்டது யாரு? யாத்தி, நம்ம பொண்ணு கட்ட விஷயத்தையெல்லாம் சொல்லுதா? அப்ப நமக்கு தெரியுங்க உனக்கு தெரிஞ்சு போச்சோ? ஐயோ, இப்ப என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க போறாளோ? நான் வேற ரொம்ப நியாயமா நல்லவ மாதிரி பேசிட்டேன். என்ன சொல்லுங்கண்ணே, கேட்கவில்ல? என்ன ஒரு படியா குடிச்சிட்டு கவுந்து கிடைக்கிய? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த ஆள் கிட்ட போய் பொண்ணு கட்டையெல்லாம் இல்லையா? அது வந்து என்ன வந்து போயின்னு இழுக்கிய? வந்த உடனே பெரிய நல்லவங்கனக்கா மல்லியா இவன் இப்படி பண்ணிட்டானே வச்சுட்டானு ரொம்ப நல்லவங்கனக்கா நடிச்சிய. இப்ப என்ன பேசி சிக்கிக்கிட்டோ? மல்லியா, அது வந்து நல்ல அப்பனும் அவனும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு எத்தனை நாள் திட்டம் போட்டியா நீ எப்படி கவுக்கணும்னு? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல எந்த இடத்துலயாவது எனக்கு உண்மையா இருந்திருக்கிறா? சரி, சாதாரணமா வீட்டுல உழைச்சு போடுறதுதான் இப்படின்னு பார்த்தா இந்த கல்யாண விஷயத்திலே அந்த பையனும் நீங்களுமா சேர்ந்து என்ன கவுத்திருக்கிய. அவனே அந்த புள்ள பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நீரும் என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம குடும்பத்துக்கு இதுல ஆய்பட்டு வராதுல, அது வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். நல்ல தகப்பனா இருந்தா அப்படி பேசியிருப்பான் எவனாலும். அதை விட்டுட்டு நீரும் சேர்ந்து போய் அந்த ஆள்கிட்ட பொண்ணு கட்டிருக்கீரு. 10 வரைக்கும் இத்தனை வேலையும் பார்த்துட்டு வந்து என்கிட்டே நல்லவங்களக்கா நடிக்கிரு. உங்களோட எல்லாம் நான் இருந்து மல்லு கிட்டதுக்கு எங்கனையாவது போய் சேர்ந்துடலாம். ஏம்மா, அப்பா எதுவும் சொல்லாதம்மா. நான் எவங்கிட்டையும் பேச எனக்கு விருப்பம் இல்ல. எவனும் என்கிட்டயும் பேசாண்டான்னு சொல்லிருங்க. இப்படி வாழ்க்கை பூரா ஏமாத்திட்டு உங்க கூட எல்லாம் நான் வாழணுமாங்க? மல்லியா, அவன் முதல்ல ஆசைப்பட்டு என்கிட்ட சொன்னான். சரி, புள்ள மனசு போல நடக்கட்டுமேன்னு நான் விட்டுட்டேன். அப்போ என்ன பத்தி கவலை இல்ல அப்படித்தானே? நான் ஒரு ஆளே இல்ல, உங்களுக்கும் சரி அவனுக்கும் சரி. நான் ஒரு ஆளே கிடையாது. எவ்வளவு ஒருத்தி சரி இவ தானே அப்படின்னு என்னை ஒரு மனுஷியாவே மதிக்கல நீங்க ரெண்டு பேரும். அப்படி இல்ல. சரி மல்லியா, விடுமலோ. இல்ல சித்தி, மனசு ஆற மாட்டேக்கு. அந்த பையன் தான் இப்படி கழுத்தறுத்துட்டோம்னா அந்த ஆள் வந்து எப்படி நடிக்காருன்னு பாருங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி. சரி, அவோ என்ன இவவோ பெத்த பிள்ளை ஆசைப்பட்டிருக்கான், அப்படி நடந்துட்டு போட்டுமேனு விட்டுட்டாவோ. உன்னை எத்தாலும் நீ மனசு சங்கடப்படுவ, அதான் உனக்கு ஏத்த மாதிரி பேசுவேன்னு பேசிட்டாவோ. அந்த ஆளை விடு, பிரச்சனையை அதோட விடு. நீ பேசி ஆக போறது ஒண்ணும் இல்ல. ஆமா மல்லியா, நடந்தது நடந்து போச்சு. அது எங்களுக்கு தெரியும், நடந்து போச்சு ஓடி போச்சுன்னு. பாரு, எவா வீட்டுல உள்ள இல்லாமோ என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு நான் பேசுறது நான் படுத்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து பல்ல காட்டுதா பாரு. ஆமாக்கா, கொஞ்ச நேரம் அமைதியாரே. ஏங்க, எனக்கு பேச பத்தி சிரிப்பா வந்துட்டுங்க, அதான் சிரிச்சிட்டேன். ஐயோ, உன்னை வச்சு என்ன செய்யணும் தெரியல போ. சரி மல்லியா, போனது போட்டும். எல்லாரும் வந்திருக்காவோ, சாப்பிட ஏதாவது குடுத்தியா எல்லாருக்கும்? இங்க நான் மனசுடைஞ்சு சுக்கு நூறா போய் கிடக்கேன். உமக்கு இதான் கவலையா போச்சுன்னா? எல்லாம் முடிஞ்சிட்டு இனி பேசி என்ன போகுது? வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காவோ, அவங்களுக்கு எதுவும் கொடுக்காம அப்படியேவா உட்கார வச்சிருக்க? நான் கடையில போய் வடை டீ சம்சான்னு வாங்கிட்டு வரேன். சாயங்காலம் ஆயிட்டு பாரு, எல்லாரும் ஒரு முடக்கு டீ காபி குடிச்சிட்டு போவோம்ல. அதுவும் சரிதான், நாங்களும் எம்பிட்டு நேரம் இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன எனக்கு உளுந்த வடை வாங்கிக்கோங்க. என்ன எனக்கு சம்சா 2 வாங்கிக்கோங்க. ஆமா, சம்சாவும் நல்லா இருக்கும்லானே. என்ன எப்ப சம்சா உளுந்த வடை பருப்பு வடை எல்லாமே ஆளுக்கு 2 வாங்கிக்கோங்க. என்னனே அப்புறம் டீ கடையில வாங்காதீங்க, தண்ணியா போட்டுருப்போம், நல்லாவே இருக்காது. பால் வாங்கிட்டோங்க. நான் சின்ன பொண்ணு மீனா முன்னரமா சேர்ந்து நல்லா இஞ்சி தூக்கலா போட்டு இஞ்சி டீ போடுதோம். ஏன் சாந்தி இப்படி இருக்கா? ஏன்க்கா இஞ்சி டீ வேண்டாமா? காப்பி போடட்டுமா? அப்போ நீ எல்லாம் என்ன பொம்பளை சாந்தி? ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நிக்கா, அந்த நேரத்துல உனக்கு காப்பி டீ வடையெல்லாம் கேக்கா? ஏக்கா, இவ கஷ்டப்பட்டாலும் நடந்தது நல்ல விஷயம் தானே. கல்யாணம் நடந்திருக்கு, அநேகமா கல்யாண வீட்டுல சுவார் போடவுன்னு கண்டிருக்கு. இவன் அதுதான் செலவு மிச்சம் பண்ணிட்டாவோ. ஒரு காப்பி டீ சம்சாவது வாங்கி தரேன்டாமா? அதான் சொன்னேன். ஏட்டி, ஏன் மீனா, உனக்கும் வாய் அடக்க முடியலட்டி? அப்படியாட்டி நாக்கு நாடம் போடுது. எம்மா, கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகுதுமா. செத்த தூங்கணும்னு போனவளை கூட இந்த சாந்தியக்கா கூட்டு வந்துட்டாவ. எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துருக்கம்மா. இன்னும் வீட்டுக்கு போய் கிளம்பி நான் ஊருக்கு வேற போகணும். ஊருக்கு போயிட்டா என் மாமியா இன்னும் 1 மாசம் கழிச்சு விடுதாலோ 2 மாசம் கழிச்சு விடுதாலோ தெரியல. அவ வீட்டுக்கு போனாதான் நான் நம்ம வீட்டுக்கு வர முடியும். போற நேரத்துல 2 சம்சா சூடா சாப்பிட்டு போமேன்னு பார்த்தேன். உன்னையெல்லாம் உன் மாமியா ஏசல தப்பே இல்லட்டி. உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாலும் தப்பு இல்லை. என்னைய கேட்டா வந்து வாச்சிருக்கி எனக்குன்னு. ஏசாதி நான் தானே எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்.
எப்படி கல்யாணம் முடிஞ்சாலும் வீட்டுல கல்யாணம் ஆயிருக்கு, வந்தவங்களுக்கு ஒரு உண்டை சாப்பாடாவது போடணும், அதுதான் செய்யல. ஒரு டீ காப்பியாவது வாங்கி கொடுக்க வேண்டாமா? என்ன சாப்பாடு வைக்க முடியலன்னு வருத்தப்படாது. என்ன நாளைக்கு மத்தியானம் வேணா ஹோட்டல்ல சொல்லி ஒரு சாப்பாடு வச்சிருங்க, நம்ம தெருல உள்ள ஆட்கள் மட்டும் வந்து சாப்பிட்டு போட்டும். நான்மடி அம்மிக்கிட்டு இருங்க, ஒரே அடியா தான் போவிய. ஏன் சின்ன பொண்ணு அந்த அண்ணே வருத்தப்படியாவல்ல, அதான் நான் அப்படி சொன்னேன். என்ன நீங்க நாளைக்கெல்லாம் ஒண்ணு சாப்பாடு போடானே, இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் எல்லாருக்கும் புரட்டாயிட்டாங்க. கல்யாணம் ஆனதை செலிப்ரேட் பண்ணிட்டு போறோம், ஏன் போட்டு மனசு சங்கடப்படுதியே? அண்ணா நீ எல்லாம் பொம்பளையே இல்லம்மா. சரி எதுக்கு தான் எப்ப பார்த்தாலும் என்ன எல்லாரும் வில்லி மாதிரி பேசலாம் தெரியல. எல்லாருக்கும் சேர்த்து தானே சாப்பாடு கேட்டேன், ஏன் ஒருத்திக்கு மட்டுமா கேட்டேன்? ஏமா நான் உன்கிட்ட பேசவே இல்லம்மா, உன்கிட்ட மனசு பேசுவாளா? பேசண்டா, நீங்க பெரிய குயில் பாட்டி சித்ரா, அவங்க குரலை கேட்காம இருக்க முடியல, நான் உங்ககிட்ட சொன்னனா? என்ன சீக்கிரம் போய் பால் வேண்டாங்கனே டீ போடுதோம். சரிம்மா, எல்லாரும் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். என்ன ஏக்கா தேயிலை இஞ்சி எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்களா? உள்ளதாமா எல்லாம் இருக்கு. சரிக்கா, நான் போய் தண்ணியை ஊத்தி தேயிலை போட்டு இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டுட்டு இருக்கேன். அந்த அண்ணே வரும் சத்தம் கொடுங்க. என்ன ஏன் சின்ன பொண்ணு மீனா, நீங்களும் வாங்க, கொஞ்சம் கூடமான வேலை செய்யுங்க. அண்ணா வாரம்க்கா. மைனியா நீங்களும் வாங்க மைனியா, நாங்க 2 பேரும் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல. போய் தொலை, பெறத்தையே வாரேன். அப்படி சொல்லிட்டு நீங்க இங்கனே இருந்துக்கிடுவியா? நாங்க 2 பேரும் மட்டும் தான் வேலை பார்க்கணுமா? இத்தனை பேருக்கு நாங்க 2 பேரும் மட்டும் எப்படி டீ போட முடியும்? நீங்கள் வாங்க. 2 பேரும் சேர்ந்து போட்டுட்டாதான் என்ன வேலையாவாம உனக்கு இருக்கவே முடியாது. எந்த வீட்டுக்கு போனாலும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உனக்கு. வந்து தொலை. ஏங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிடலாமா? யாலுசு இல்லங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு வீட்டுல. டீ காப்பி வடையெல்லாம் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காவல்ல, அதான் பார்த்து எனக்கு சிரிப்பா வருது. ஏங்க தினம் இந்த அக்கா மாதிரிலாம் இந்த வீட்டுக்கு வருவாங்களா? ஆமா, தினம் வீட்டுக்கு வருவோ, இல்லன்னா எங்க அம்மா போய் அந்த மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. உனக்கு இங்க நல்ல நேரம் போகும். நீ அங்கே வாசல்ல திண்டுல போய் உட்காந்துன்னு வைங்க, அப்பவே எல்லாரும் ஒண்ணு கூட்டிக்கிடுவோ. ஏதாவது கதை பேசிக்கிட்டு நேரம் போறதே தெரியாது உனக்கு. எங்க வீட்டு சைட்ல நான் ரொம்ப பேசினதே இல்லை யாருக்கிட்டையும். கோதத்தை வீட்டுக்கு மட்டும்தான் எங்க அம்மா போடுவா, அவகிட்ட மட்டும்தான் பேச விடுவா. மற்றபடி யார் வீட்டுக்கும் நாங்களும் போக மாட்டோம், எங்க வீட்டுக்கும் யாரும் வர மாதிரி இருக்காது. வழியில யாரையாவது பார்த்தா சிரிச்சுக்கிடுவா எங்க அம்மா, அவ்வளவுதான். மேற்கொண்டு யாருக்கிட்டையும் ரொம்பலாம் பேச மாட்டா. உங்க வீட்டுல இப்படி எல்லாரும் வந்து சகஜமா பேசுது பழக்கத்துல எனக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க. போற பக்கம் பார்த்தா என்ன தவிர மத்த எல்லாரையும் உனக்கு பிடிக்கும் போலயே. போங்க, உங்களை விட்டு கொடுக்க முடியாம தான் ரொம்ப பிடிச்ச எங்க அப்பா அம்மாவே விட்டுட்டு ஓடியாந்திருக்கேன். சரி மேடம், நீங்க எனக்காண்டி வந்திருக்கீங்க மேடம். கடைசி வரைக்கும் நான் உங்களை நல்லா பாத்துக்கிடுவேன் மேடம், கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மகா. என்னதுங்க? எங்க வீட்டுல எப்போ என்ன சண்டை நடந்தாலும் சரி, எங்க அம்மா எதுவும் பேசினாலும் நீ கண்டுக்கிட்டே செய்யாதுன்னு அப்படியே ஃப்ரீயா விட்டுரு. வாங்க, உங்க அம்மா பேசப்பதான் எனக்கு சிரிப்பு தான் வருது. உங்க அப்பாவும் அம்மாவும் பேச கேட்டா எனக்கு சிரிப்பா தான் வரும், கோபம்லாம் ஒரு நாள் வராது. எப்பாடா நீ இப்படியே இருந்துட்டேன்னு வையேன், சீக்கிரமே எங்க அம்மாவும் நீ ஒண்ணு சேர்ந்துடலாம். பாப்போம். பாத்தியில சித்தி, என் கஷ்டத்தை ஒருத்தருமே கஷ்டமாவே நினைக்க மாட்டுக்காவோ. வீடு மல்லியா அவள் ஒரு ஆளா? என் வீட்டுக்கு வந்தா நெட்ட மாடி இப்படி இருக்குன்னு பார்த்தா நான் பெத்ததான் இப்படித்தான் இருக்கு. இவ்வளவு 2 பேரும் தான் வயசு குறைஞ்சவளோ இப்படி இருக்காளன்னு பார்த்தா அந்த சாந்தியம்லாம் சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு மாதிரியே பண்ணிட்டடக்கா. வெறும் திருந்தாத ஜென்மங்களா இருக்குவோ. ஏக்கா ஏழக்கட்டப்பா எங்கன்னு எடுத்து தங்குக்கா, காணல. ஏனே விளக்க மாத்த போட்டியாங்கிட்டு. எம்மா அண்ணன் என்னம்மா இன்னும் காணும்? அது அப்படி எனக்கும் புரியல, எங்க போனான்னு தெரியல. ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்குன்னு போனா, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கான். அவன் எங்க போயிருக்காம உனக்கு இன்னும் தெரியாதாங்க. பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொன்னான், உன் முன்னாடி தானே சொன்னான். சோ எம்மா நீ இன்னும் இந்த விஷயம் கூட தெரியாம தான் இருக்கியா? என்ன திட்டி? மகாவை காணுமா? என்ன டீ சொல்லியா? ஆமாமா, மகாவை காங்கல. நாங்க 2 பேரும் ரூம்ல போய் பார்த்தப்போ தண்ணி சத்தம் கட்டுது, உள்ள ஆளே இல்ல. அப்புறம் மண்டபம் பூரா தேடி பார்த்தாச்சு, அங்கேயும் இல்ல. நாமளாம் மொட்டை மாடி கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அங்கேயும் இல்லவா. அந்த அன்னைக்கு தான் உன் மருமக்காரி அண்ணன் கிட்ட வந்து காதுல குசு குசுன்னு என்னமோ பேசினா, அடுத்து புதுசு முன்னாட்டி கிளம்பி எங்கே போயிட்டாவோ. யாத்தே எட்டி என்ன டீ சொல்லுத? கேட்கவே பயமா இருக்கு எனக்கு. எனக்கும் உன்னை மாதிரி பயமாதாம்மா இருக்கு. சரி நான் கேட்கணும்னு தப்பா நினைக்காத. மகா யாருக்கிட்டையும் போன் பேசி வச்சு நீ பாத்திருக்கியா? இல்லையேட்டி, என் கண் பார்வையில அவ யார்கிட்டையும் போன் பேசி நான் பார்த்ததே இல்லையே. போன நோட்டிக்கிட்டே கிடப்பா, அது மட்டும்தான் செய்வாள ஒழிய வேற ஒருத்தருக்கும் பேசலாம் மாட்டாள. அப்போ அந்த பிள்ளை எங்கதான் போயிருக்கும்னு தெரியலையே. ஒருவேளை என் மவனை கிட்ட விருப்பம் இல்லாம எங்கேயும் போயிட்டாளா? அப்படி எதுவும் இருந்திருந்தாதான் அவ அண்ணன் கிட்ட சொல்லிருப்பாளாட்டி, உடனே தான் அண்ணன் வேண்டான்னு சொல்லிருப்பானே. அவ விருப்பத்தை மீறி அண்ணன் என்ன செஞ்சிருக்கான் இது வரைக்கும்? ஏ ஜெயா, என்ன எவ்வளவு நேரம் ஆகுது? ஒவ்வொருத்தரா கேட்டுக்கிட்டு இருக்காவோ, என்னாச்சு இன்னும் ஏன் ஆரம்பிக்காம இருக்கீங்க, இன்னும் ஏன் நிச்சயதார்த்தம் பண்ணாம இருக்கீங்க? இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு, நல்ல நேரம் முடிய. உங்க அண்ணன் போனவர் ஒரேடியா போயிட்டாரா? போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டுக்காரு. இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போங்க. எதுக்கு ஒரு அளவு இருக்கு ஜெயா, இவ்வளவு நேரமாவா? ஐயா இப்ப வந்துருவாயா, கொஞ்சம் பொறுங்க. அப்பா என்ன அருண், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கலாமேப்பா, ஏன் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? இல்ல அருண், உங்க மாமா அங்க இருந்து போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. என்ன விஷயம்னு சொல்லிட்டும் போல, கால் பண்ணாலும் எடுக்கலன்னா அப்ப என்ன அர்த்தம்? கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்த மாதிரிலாம் இருக்கு. அப்படிலாம் மாமா நினைக்க மாட்டாங்கப்பா.
அப்புறம் ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேக்காரு? நல்ல நேரம் முடிஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஃபிக்ஸ் பண்ண முடியும் எல்லாமே. டோன்ட் பி சில்லிப்பா. நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் இந்த காலத்துலயும் பாத்துட்டு இருக்கீங்க. மாமா எப்ப வராங்களோ அப்ப எல்லாம் பாத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். ஓ அளவுக்கு என்னால பொறுமையா இருக்க முடியாது அருண். எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா? ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருக்காவே என்கிட்ட வந்து. எவ்வளவு நேரம் நானும் சமாளிச்சிட்டு இருப்பேன். எங்க மண்டபத்துல எல்லாரும் என்னன்னு கேட்பாவோ? பொண்ணு எங்கன்னு கேட்டா நம்ம என்னங்க பதில் சொல்ல? தெரியல விஜய். வா உள்ள போய் எப்படி சொல்லணுமோ சொல்லுவோம். ஊர் முன்ன கேவலப்படணும்னு ஆயிருச்சு. என்னென்ன விதிச்சிருக்கோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போய் சேருவோம். வா. எந்த முகத்தை வச்சுட்டுங்க உள்ள போவேன்? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கௌரவமா சந்தோஷமா நிமிர்ந்து நின்னோம் நம்ம உள்ள. ஆனா இப்போ தலையை குனிஞ்சிட்டு உள்ள போகணும். யாரு மூஞ்சிலையும் முழிக்க முடியாது. இப்படி பண்ணிட்டாலாங்க அந்த பாவி. சரி விடு, என்னைக்கா இருந்தாலும் நம்மள தேடி வருவா. ஆனா அந்த பயலும் சரி வாத்தாலும் சரி அந்த குடும்பம் சரி தரங்கட்ட பெய குடும்பம் நல்லாவே இருக்க மாட்டாவோ. நாசமா போயிருவாங்க. இப்போ புலம்பு என்ன செய்ய? நம்ம பிள்ளை மேல நம்பிக்கை வச்சது தப்பு. அவ கூடயே இருந்திருக்கணும். வேக வேகமா கல்யாணத்தை வச்சேன். அவ கூடயே இருக்க மாதிரி நீ உட்கார்ந்துருந்த அப்படின்னா இந்நேரம் அவ வீட்டுல இருந்திருப்பா. சரி விடு, என்னென்ன நடக்கணும்னு விதிச்சிருக்கோது நடக்கட்டும். வா உள்ள போய் உண்மையை போட்டு உடப்போம். யார் யார் என்ன ஏசணுமோ பேசிட்டு போட்டும். என்ன செய்ய? என்ன நல்ல நேரம் முடிய போது இன்னும் ஒன்னும் ஆரம்பிக்காம இருக்கிய? அது இப்போ ஆரம்பிச்சிருவோம். உன் மருமகள் எங்க ரொம்ப நேரமா ஆளக்கானும் உங்க அண்ணனிங்கானும் மைனிங்கானும் பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிருக்காவுக்கா? இப்ப வந்துருவாவோ. அது நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு போண்டிதானே, முன்னாடியே போயிட்டாவளாங்க. என்ன சித்தி இன்னுமா வரல? ஆமா மலம் இன்னும் வர காணும். சரி வருவாவோ, பொறுமையா பாப்போம். நான் வந்தாச்சு. ஜெயா உங்க அண்ணன் வந்துட்டாரு. பாடி வந்துட்டானா? எப்போ வருவான்னு மனசு படபடன்னு இருந்தது. இப்ப ஆஷா எதுவும் கேட்க வேண்டாம், அவங்களே சொல்லட்டும்னு விட்டுருங்க சரியா? சரிப்பா. என்ன மச்சான் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டீரு? எல்லாரும் எப்போ வருவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காவோ. சரி நிச்சயதார்த்த வேலையில ஆரம்பிச்சிடலாமா? வாங்க எல்லாரும் வந்து மேடையில உட்காருங்க. பிள்ளை எங்க? மாப்பிள்ள எங்களை மன்னிச்சிருங்க, எங்க பிள்ளை எங்களை விட்டு போயிட்டா. என்னையா சொல்றீரே? இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதியா மாப்பிள்ள. என் பிள்ளை என்ன விட்டு போயிட்டா. என்னல சொல்லியா? என் பேத்தி எங்கள? இனி அவ நமக்கு இல்லம்மா. அவ எனக்கு மவளமும் இல்ல, உனக்கு பேத்தியாவும் இல்ல. அப்படி ஒருத்தி இருந்ததே மறந்துருமா. எல புள்ள எங்க நாதி சொல்லல. என் பிள்ளை எங்கள போனா? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுனே. 2 பேரும் எங்க போனீங்க? என்ன ஆச்சு? மகா எங்கனே? இன்னுமா உனக்கு புரியல? உங்க அண்ணன் மவா இவன் கூடயே ஓடி போயிட்டா. என்ன என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி உன் மகா ஓடி போயிட்டானா? என்ன மன்னிச்சிருமா. என்னன்னு இப்படி சொல்லுதே? யோ உம்ம மவளுக்கு எந்த பேர்ல பிடிக்கும் அந்த பேர்ல கட்டி வச்சிருக்க வேண்டியதானயா? எத்தனை நாளையா கங்கணம் கட்டிட்டு இருந்தீரு இப்படி ஊரை கூட்டி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு? மண்டபம் ஊரை என் குடும்பத்து ஆளுக்கு அத்தனை பேர் நிறைஞ்சிருக்காவோ. எல்லாரும் முன்னாடி எங்களை கேவலப்படுத்திட்டீர்களா? வேண்டாப்பா, ஒன்னும் பேச வேண்டாம். நீ சும்மா இல்ல. ஏ ஜெயா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன், அந்த பிள்ளைய பார்த்தா சம்மதம் மாதிரி தெரியல, அந்த பிள்ளைகிட்ட கேளுன்னு சொன்னா இல்லையா? நீ தான் அண்ணன் சொத்து பேரும் அது பேரும் இது பேருன்னு கல்யாணம் முடிச்சுக்கன்னு ஆசைப்பட்ட. இன்னைக்கு பாரு ஊர் பூரா நம்ம தான் கேவலப்பட்டு நிக்க இன்னைக்கு உங்க அண்ணனால. ஆரம்பத்துல நீ அந்த பிள்ளைகிட்ட இதை பத்தி விசாரிச்சிருந்தா நமக்கு இந்த தலைவிதி தேவையா? இப்படி ஊருக்கு நட்டுல என் மவனை தலை முடிஞ்சு நிக்க வச்சுட்டோம்னா உங்க அண்ணன். இப்ப விடுங்கப்பா, எதுவும் பேச வேண்டாம், வாங்க கிளம்புவோம். எங்கெல்லாம் கிளம்ப சொல்லுத? இவரை நாக்கப்படுற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு தான் இங்க இருந்து போகணும். என் வீட்டுக்காரர் அப்பவே சொன்னாருனே, உன் அண்ணன் மாவா மூஞ்சி சரியில்லை, அவட்ட ஒரு வார்த்தை கேளுன்னு. நான் தான் எங்க அண்ணன் பிள்ளை அப்படியெல்லாம் வழி தவறி போவாது, நல்ல பிள்ளையத்தான் இருக்கும்னு நம்பிக்கையா இருந்தேன். என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுட்டல நீ. ஆனா என் மவனை இப்படி நிக்க விட்டு போனா உன் மவன் மட்டும் நல்லா இருப்பான்னு கனவுனே நினைக்காதனே. நல்லாவே இருக்க மாட்டா. என் மவனையும் என் குடும்பத்தையும் இப்படி கேவலப்படுத்திட்டு போனா உன் மவன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. நாசமாத்தான் போவா, நத்தப்பிள்ளா தான் போவா. அம்மா எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லணும்ல. அவ இப்படி போனதால எனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது. இனி அவளை பத்தி யாரும் பேச தேவையில்லை. இப்பவுமே எல்லாரும் ஊர் கிளம்புங்க. Just do what I say. இல்ல உன்னி இப்படி Stop it, ma. Just leave it. இனி யாரும் இங்க நிக்க கூடாது. உடனே கிளம்புங்க. அதுக்கு இல்லல. Just do what I say, ma. அப்பா உங்களுக்கும் தான், வாங்க கிளம்பலாம். அதுவும் சரிதான். இவர்கிட்டலாம் என்ன பேச்சு இனிமே? வா கிளம்புவோம். ஜெயா, யார் யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிட்டு சீக்கிரம் வா. இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டலானே என் குடும்பத்தை. இந்த பிரச்சனையால நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் தெரியுமானே உனக்கு? இனி நீ அண்ணனும் இல்ல, நான் தங்கச்சியும் இல்ல. ஏட்டி என்னம்மா? ஏட்டி அவனே மனசு நொந்து போய் நிக்காமட்டி நீயும் மேற்கொண்டு காயப்படுத்தாத. உன் அவனுக்கு இது தேவைதான். பொட்ட பிள்ளையா அடைக்கி உடிக்கி வளர்க்கணும். இஷ்டத்துக்கு அலைய விட்டுருக்கான், அவ போயிட்டான் அன்னைக்கு. இதுக்கு நீ வக்காலத்து வேறையா? ஏன் செய்யா? என்னக்கா பாத்தேல்ல கூட பிறந்தவளை எப்படி கேவலப்படுத்திட்டான்னு? வேணும்னு அப்படி செஞ்சிருக்க மாட்டாவோ செய்யா, ஏதோ கெட்ட காலம்.
பிள்ளையும் நல்ல பிள்ளைதான், ஏன் இப்படி முடிவெடுத்தான்னு தெரியலையே. அவன் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு தான் கிடந்திருக்கா. பாம்போல மூஞ்சி வச்சுக்கிட்டே தெரிஞ்சா கடைசி இப்ப என் குடும்பத்தையே வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டா. இன்னைக்கு சொல்லுதாம்னே, அண்ணன் தங்கச்சிங்க உறவு இன்னையோட முடிஞ்சுன்னு வச்சுக்கோ. என் மூஞ்சிலே முடிச்சிடாத. ஏம்மா எனக்கு யார் முகத்தையும் பார்த்து பேச முடியாதும்மா. நீ எல்லாரையும் வண்டியில ஏற சொல்லு, எல்லாரும் வீட்டுக்கு போவோம். மனசு தளராதிய தம்பி. பாவம் புள்ள மனசு என்ன நினைச்சதோ சொல்லாம கொள்ளாம போயிட்டா. விதி யாரை விட்டுது? இப்படித்தான் நடக்கணும்னு விதிச்சிருந்தா அதை யாரு மாத்த முடியும்? வருத்தப்படாதிய. ஏம்மா நான் கார்ல வீட்டுக்கு போறேம்மா, எல்லாரையும் வேந்த ஏறி வீட்டுக்கு வர சொல்லிடுமா. நான் மட்டும் ஒத்தையில இங்க என்னல செய்வேன்? நானே மனசுடைஞ்சு போய் தான் நிக்கேன். ஏ கோத, இங்க வாயேன். என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? எங்களுக்கு இங்க நிக்க கூட முடியல கோத. நாங்க வீட்டுக்கு போறோம். சாப்பாடெல்லாம் கான்ட்ராக்ட் ஆளை வச்சுதான் பண்ண சொல்லியிருக்கு. அவங்களே பரிமாறவும் செஞ்சுக்கிடுவாங்க. இங்க ஒரு ஆள் நின்று பாத்துக்கிட்டா மட்டும் போதும். நீயும் உன் வீட்டுக்காரன் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டீங்களா கோத? சரிக்கா, இது கூட பண்ணட்டா எப்படி? நான் அவளும் பாத்துக்கிடுதோம். நீ அத்தையும் கூட்டிட்டே வீட்டுக்கு போ. பாவம் வயசானவோ, யாராவது என்னமோ பேசினா தாங்கிக்கிட மாட்டாவோ. பூரணியும் உங்களோடய வீட்டுக்கு வந்துடட்டும். நானும் அவளுமா சேர்ந்து எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்புதோம். நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி கோத. என்னக்கா நமக்குள்ள இதெல்லாம் சொல்லணும்னு தேவையா? எனக்கு ஒன்னும் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஏ பூரணி, என்னம்மா? ஏட்டி அத்தை மாமா ஆச்சி முன்னோரும் கார்ல வீட்டுக்கு போறா, ஒன்னியா அவ கூட போய் இரு. சரிம்மா. நான் அப்பா அவங்க என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வரேன் என்ன? சரிம்மா. ஏக்கா வீட்டுக்கு போக்கா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதேன். இங்க நின்று நான் ஒவ்வொருத்தையெல்லாம் கேள்வி கேட்டே கொண்டு வருவோம். சரி கோத. ஏ பூரணி, அத்தை மாமா கூடயே இருக்கணும்னா எங்கேயும் போயிடாத. சரிம்மா, அவ கூடயே இருந்துக்கிடுதேன். இந்த பைய பார்த்தா ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு இப்படி பண்ணிட்டானே. எம்மா என்னடி? எனக்கு சுடிதார் துணி எடுத்து வச்சிருக்கோம்னு சொன்னல, எங்கன வச்சிருக்க? என் பீரோல சேலைக்கு அடியில இருக்கு பேரு. சரி நான் எடுத்துக்கிட்டேன். நீ அண்ணனை எழுப்பேன் யாராவதுல? நீ எழுப்பாம்பிட்டி. நீ இங்க இருந்தே சத்தம் கொடுமா, நான் ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி போ, நான் சத்தம் கொடுக்கேன். ஏம்மா அப்புறம் நான் கேட்க நினைச்சேன். நான் என் நாத்தனாட்ட என்னமா போய் பதில் சொல்ல? என்ன சொல்ல போறியோ எனக்கே தெரியல. அவள்கிட்ட நம்ம தான் சொன்னோம் இந்த மாதிரி பையன் இருக்கான், நல்ல முறையில கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. அவளோட நிச்சயதார்த்த வரைக்கும் பேசினாலுவோ, கடைசி இப்படி ஆயிட்டுன்னு அவள்கிட்ட என்னன்னு சொல்ல போறியோ தெரியல. இனிய தனமா ஏசுவாளுவோ. ஏற்கனவே என் மாமியா நீ ஒரு விளங்காதவான்னு நீ ஏசுவா. இந்த கல்யாண பேச்சு எடுத்த பிறகுதான் இனி ஓரளவுக்காவது மதிச்சால்வோ வீட்டுல. சரி நல்ல இடமா பார்த்து நம்ம பிள்ளைக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு. இப்போ அந்த பையில இப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாம்னு சொன்னோம்னா இனி என்னமா நினைப்பாள்வோ? சரி போ, நடக்கதானே நடக்கும். அந்த பையன் இப்படி பண்ணிட்டு வரோம், நம்ம என்ன கனவா கண்டோம்? போய் அவள்கிட்ட எப்படி சொல்லுவியோ சொல்லு. இந்த மாதிரி அந்த பையன் வேற ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டான், எங்களுக்கே தெரியாது, இப்படி பண்ணிட்டான் வச்சுட்டாம்னு எப்படி சொல்லுவியோ சொல்லு. எம்மா ஏசுவாள்வோம்மா, நீ வந்து சொல்லுதியா? நான் வரவா? எம்மா உன் மாமியா முறையை பார்த்தா கூட குடிக்க கஞ்சி கிடையாது. வந்தவள வான்னு கூட ஒழுங்கா கேட்க மாட்டா. அவ வீட்டுக்கு நான் வரவா? எம்மா அண்ணனும் நீ வந்து கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லிட்டு வாம்மா, இல்லாட்டா அவ ஒரு மாதிரி இனி பேசுவா. என்னத்த பேசிட போற? அப்பெல்லாம் ஒன்றும் பயப்படாத. நீ கட்டாம கணக்காம பொறுமையா அப்படி சொல்லு. இப்படி ஆயிடுச்சுட்ட, நாங்க இப்படி ஆகும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லு. நீ அவளுக்கு ஏத்தாக்கல கணச்சிட்டு பேசின அப்படின்னா பெரிய சண்டையா பேர போகுது. பொறுமையா சொல்லு, கேட்டுக்கிடுவா. சரிம்மா போ, சட்டுப்பட்டு எடுத்து வை. நான் அந்த பையனை கூப்பிடுதேன். எடுத்து வைக்கேன். ராசி, ஏன் ராசி? ஏம்மா எந்திரிச்சிட்டியா? போய் தங்கச்சியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. என்ன ஏம்மா சாயங்காலம் மாதிரி இருட்டிட்டு இருக்கு, மத்தியானமே கொண்டு போய் விட சொன்னல, அப்பவே எழுப்பிருக்கலாம்ல. அதை ஏன் கேட்க? அங்க ஒரு பெரிய கூத்தே நடந்துட்டுல. என்னாச்சுமா, எதுவும் சண்டையா பட்டிய? அதுதான் தினம் நடக்க, அதை சொல்லல. இது நம்ம வீட்டு பிரச்சனை இல்ல. பிறகு பக்கத்து வீட்டுல மல்லியாக்கா இருக்காம்ல, அவன் ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாம்ல. என்னம்மா சொல்லியா? நம்ம சிவாவையா சொல்லுதே? ஆமால, அந்த பையன் தான் ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். அவ அப்பா அம்மா சண்டை போட்டதை பாத்தியோ? அப்பா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சண்டை போட்டு நாரி நசம் குழஞ்சு அதுக்கப்புறம் தான் போனாவோ. நாங்க இவ்வளவு நேரம் அங்க இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். அவனுக்கு எப்படிமா அப்படி தைரியம் வந்தது? எப்படி வந்ததுன்னா, நீ நல்ல பையன் மாதிரி அமைதியாத்தான் இருந்த, நான் அவளை இழுத்துட்டு வந்தல, அதே மாதிரி அந்த பையனும் பண்ணிட்டான். சே பாவம் என்னம்மா அந்த பைய. அந்த பையன் என்னல பாவம், அவ அம்மையும் அப்பவும் தானே பாவம். அதுக்கு இல்ல, கல்யாணம் முடிக்கிறது தைரியமா முடிச்சுட்டு வந்துட்டான். இனி காலம் பூரா அவ அம்மா கிட்ட ஒரு பேச்சும் அவ பொண்டாட்டிட்ட ஒரு பேச்சும் கேட்டுட்டு என்னைய மாதிரி கஷ்டப்படணும்ல அவன். அதுக்கு தான் சொன்னேன். அடே அப்ப நான் உன்னை பாடா படுத்துதேன், கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படியா? அப்படி சொல்ல வரலம்மா. உனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வைக்க போய் தானே இப்படி 2 பேருக்கும் ஒத்து வராம சண்டை வருது. அதை தான் சொன்னேன். நாளைக்கு அந்த பையனும் அப்படித்தானே, அம்மா பக்கமும் பேச முடியாம பொண்டாட்டி பக்கமும் பேச முடியாம கஷ்டப்படுவான். அம்மா நீங்க உங்க இஷ்டம் கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கியா, நாங்க பொத்திக்கிட்டு இருக்கணுமோ? பேசத்தான் செய்வோம். பேசுமா, நீ பேசல, எந்த தப்பும் கிடையாது. என்ன அத்தானே எஞ்சிட்டேலா? ஆமா சின்ன பொண்ணு, இப்பதான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் இல்லாம அம்மையுமாவும் ஏதோ ஜாலியா பேசிட்டு இருக்கே போல. வாசல் வரைக்கும் சத்தம் கேக்கு. யாவ், நீ எங்க போன இவ்வளவு நேரம்?
எத்தே பிறவாசலு கோடி எல்லாம் ஒரே காஞ்ச இலையா கிடந்து ஊத்தே அத்தனையும் தூத்து பிறக்கி அள்ளிட்டு வாசலையும் தூத்து போட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மீனா ஊருக்கு போறா பத்தியில அவ போன பிறகு தூக்க கூடாதுன்னு சத்தம் போடுவீல்ல, அதான் தூத்துட்டு வரேன். கிளம்பிட்டாளா? கிளம்புதா? டீ காப்பி ஒன்னும் போட வேண்டாம்ல தே, அவ வீட்லயே குடிச்சாச்சுல. ஒன்னும் படாண்டா. இன்னும் வரியா போவோம்? போ மீனா. ஏம்மா போயிட்டு வரேன். என்ன பார்த்து போயிட்டு வாட்டி. அவள்கிட்ட போய் பொறுமையா எடுத்து சொல்லு. கோவப்பட்டாலும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோ. என்ன செய்ய, இந்த விஷயத்துல தப்பு நம்ம மேலன்னு ஆயிட்டு. அந்த பையன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி நீ சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ரூம்ல போய் உட்காந்துக்கோ. சொல்லிட்டு அங்கனே நின்னா உனே குடஞ்சு கேள்வி கேட்டு படாப்படுத்துவாள்வோ. சரிம்மா, என்ன நீயே சமாளிக்கேன், வேற என்னைய. இத்தான் தண்டி பேக்கு ஏப்ப எதுல இருவா வார நேரம் பூரா ஒரு சின்னோண்டு பேக்க ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் தான் தூக்கிட்டு வரா. போகும்போது மட்டும் பெரிய பேக்கா தூக்கிட்டு போறா. அப்படி என்னதான் அந்த பேக்குக்குள்ள வச்சு கொண்டு போவாளோ தெரிய மாட்டுக்கு. இதை கேட்டா இன்னைக்கே எனக்கு என் புருஷனுக்கும் டைவர்ஸ் வாங்கி தந்துருவாள்வோ. நமக்கு எதுக்கு வம்பு? இல்ல தங்கச்சியை பார்த்து கூட்டு போயிட்டு வா. பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தி என்னென்ன பொருள் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. என்ன சரிம்மா. கற்க நேரம் ஆயிட்டு. நீ கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது இருட்டிரும் நினைக்கேன். முடிஞ்சா ராத்திரி அங்க தங்கிட்டு காலையிலனாலும் வா. ராத்திரிலாம் அங்க தங்கண்டாம். ஏன் அவன் தங்கினா உனக்கு என்ன? எதுக்கு? இவன் மாமியார் வந்தவள வான்னு கூட ஒழுங்கா கேட்காது. அங்க போய் என் வீட்டுக்காரர் இருக்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏங்க போனி என்ன கொண்டு போய் விட்டுட்டு அந்த அன்னைக்கு வாசலோட போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. என்ன அந்த பொம்பளையே சரி கிடையாது. அவ வீட்டெல்லாம் போய் இருக்காதியே. சரி சின்ன பொண்ணு. ஏம்னே நானும் அந்த வீட்டுல தானே இருக்கேன். என் மாமியா உன்னே பேசுறா, நான் பாத்துட்டா இருப்பேன். அதானே என் தங்கச்சி வீட்டுல நான் இருக்கேன்னு உனக்கு சொல்ல முடியாதோல. உன் பொண்டாட்டிக்காரி சொன்ன உடனே சரி நான் இருக்க மாட்டோங்க. அவ சொல்றதும் சரிதானம்மா. நம்ம தங்கச்சி வீட்டுல அவளும் மாப்பிள்ளையும் மட்டும் இருந்தாவுன்னா நான் இருக்கலாம். அந்த அத்தை கொஞ்சம் முன்ன பின்ன பேசக்கூடிய ஆளு பத்தியா, அதான் சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு யோசிக்கா. நல்லதுக்கு தானமா சொல்லுதா, கேட்டுக்கிட்ட வேண்டியதானே. ஆமா, அவ என்ன சொன்னாலும் தான் நீ கேட்டுருவியா? நல்லது கெட்டதுன்னு பார்த்தா நீ கேட்க போற. என்னைக்கு அவளை இழுத்துட்டு வந்து நின்னியா அன்னையோட தான் அம்மா தங்கச்சி நீங்களை மறந்துட்டு அவளை தானே தலையில தூக்கி வச்சு ஆடுதே. இது இன்னைக்கு நேத்தா நடக்கு. என்னைய கரிச்சு கொட்டாம அந்த கிழவிக்கு கண்ணடையாது. சரி எங்க கிளம்புங்க, மணி இப்பவே 6:30 மணி ஆயிட்டு. இன்னும் போய் விட்டுட்டு வீட்டுக்கு வேற வரணும். நீங்க அவன் போவா, நீ ஒன்னும் ஆர்டர் பண்ண வேண்டாம் அவனுக்கு. இல்லதே நேராவதுல அப்புறம் மீனாவா மாமியார் ஏசக்கூடாது பத்தியில அந்த நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு நில்லு. மக்களே பார்த்து போயிட்டு வரணுமா? எப்போ முடியுதோ அப்போ மறுபடியும் வீட்டுக்கு வா. முடிஞ்ச நேரம்லாம் ஃபோன் பண்ணு சரியா? சரிம்மா. அடுத்து என் மாமியா என்னைக்கு என் அத்தனை வீட்டுக்கு போறாளோ தெரியல. அவ அங்கிட்டு போனான்னா நான் அங்கிட்டு வந்துருது. என்னம்மா? சரி மக்களே. அப்புறம் ஆஸ்பத்திரியில் எங்கேயும் காமிங்க. என்னம்மா? சரிம்மா. பார்த்து பதனமா போயிட்டு வா. இல்லை வண்டியை மெதுவாக ஓட்டிட்டு போ. பஸ்ஸில் போயிட்டு வரும்போது கவனமா போயிட்டு கவனமா வரணும் சரியா? சரிம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா மக்களே. அடுத்த தடவை வரையில மறுமொழியும் கூட்டு வரணுமா? சரிம்மா, அவளையும் கூட்டு வரேன். ஏங்க ஒரு நிமிஷம். என்ன சின்ன பொண்ணு? நைட்டு வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. என்னங்க நடுராத்திரில எப்படி சாப்பிடுவா சின்ன பொண்ணு? அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிடுவேன். ரொம்ப நாள் ஆகுது தின்னு. அந்த 40 ரூபாய் ஐஸ்கிரீம் இருக்கு தெரியுமா, அதுதான் வாங்கணும். என்ன சரி வாங்கிட்டு வரேன். ராத்திரி வாங்கிட்டு வந்தாதான் உங்க அம்மா கண்ணுல படாம நான் முத்தையில வச்சு திங்க முடியும். அது பார்த்துட்டுனா பிறகு எனக்கு வாங்கி தாங்கும். இல்லாட்டா நான் திங்கதை பார்த்து ஏசிட்டு கிடக்கும். சரி சின்ன பொண்ணு, வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டோம்ல, போயிட்டு வரட்டா? பார்த்து போயிட்டோங்கண்ணே. சரிம்மா. ஏ அப்பா, இங்க இன்னும் ஃபீலிங்ஸ் முடியலையா? அத்தையோ அவ கிளம்பிட்டாவோ, போ சொல்லுங்க மீனாவே. மக்களே பார்த்து போயிட்டு வரணுமா? சரிம்மா, போயிட்டு வரேன். மைனியோ வாரேன், எங்க அம்மையை பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாத மீனா, உங்க அம்மா நல்ல கல்லு மாதிரி இருப்பாவே. போயிட்டு வா. அத்தையோ எனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? போ, பாத்திரம் எதுவும் கிடந்தா போய் கழுவு. ஏன் தே உங்க மாவட்ட பேசும்போது மட்டும் குரலெல்லாம் கம்மிக்கிட்டு கண்ணெல்லாம் சுருக்கிக்கிட்டு ஒரு மாதிரி அழுத மாதிரி பேசுனீங்க. ஏன்ட்ட பேசும்போது மட்டும் கண்ணு முடியெல்லாம் பிதிங்கிட்டு நிக்கி வாயெல்லாம் கொண்டிட்டு போகுது. ஏன்ட்ட இப்படி? யா போங்கிட்டே, பாத்திரம் எதுவும் கிடந்தா போய் தேய் போ. உயிரை வாங்கிட்டு கிடக்கா. சரி தே. திமுரு பிடிச்சவா, கல்லு மாதிரி இருப்பானா, கல்லு மாதிரி. இவன் அப்படி கண்ணு வச்சே எனக்கு கால் வலி கை வலின்னு கூட்டிகிட்டே போதும். இப்படா போய் சேர்வா, வழி அனுப்பி வைக்கலாம்லாம் இருக்கா. இனி ஜென்மத்துக்கு என் வீட்டு வாசப்படி மிதிச்சிடாத. இனி நீ எங்களுக்கு மவனும் இல்ல, நாங்க உனக்கு அப்பாவும் இல்ல. என்னங்க? ஏமா பகல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப இப்படி முகம் வாடி போய் உட்காந்துருக்க? எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு போனது நினைச்சு வருத்தமா இருக்குங்க. அதுக்கா வருத்தப்பட்டு உட்காந்துருக்கா? நம்ம மேலேயும் தப்பு இருக்கலாமா? அவங்க அந்த அளவு கூட ஏசட்டா இப்படி? அதுக்கு இல்லங்க, எங்க அம்மாவும் அப்பாவும் இப்ப என்ன செஞ்சிட்டு இருப்பாவோ, இங்க இருந்து போய் எல்லார்கிட்ட என்ன சொல்லிருப்பாவோ. என்னால அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும்ல. கஷ்டம்தான், என்ன செய்ய. நீ முதலையே சொன்னப்போ உங்க அப்பா சரின்னு கேட்டிருந்திருக்கலாம். அவ சரின்னு சொல்லியிருந்தாவுன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. அவளுக்கும் வீணா அந்த கஷ்டமும் வந்திருக்காது. சரி போ, நடந்தது நடந்துருச்சு, இனி எதையும் மாத்த முடியாது. ஏங்க, எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்குங்க. வாமா, நான் எப்பவுமே கூட்டு போறேன். வரியா போவோம்? வேண்டாம். ஏம்மா, வா கூட்டு போறேன். ஒரு 2 நாள் போட்டுங்க. இப்பவுமே பாக்கன்னு நினைச்சாலும் போய் பாத்துட்டு வருவோம் மகா. இல்லங்க, அப்பா ரொம்ப கோபமா இருப்பாவ. இப்ப நம்ம போய் நின்னோம்னா உங்களை ஏதாவது ஏசுவாவ. பரவாயில்ல மகா, ஏசிட்டு போட்டும். அவங்க என்ன அடுத்தவங்களா? இனி நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்.
எங்க அம்மாவும் தான் கோவத்துல என்னும் இல்லாம என்னையும் பேசுதா உன்னையும் பேசுதா. அதையெல்லாம் நீ பெரிய விஷயமாவா பார்க்க? அப்படிங்கும்போது உங்க அப்பா என்னை திட்டுனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அவங்க எனக்கும் அப்பா அம்மா மாதிரி தான். வா பொண்ணா போய் இப்பவே பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு 2-3 நாள் போட்டுங்க, வீட்டுல ஒரே சொந்தக்காரவளா இருந்தாலும் இருப்பாவ. சரிம்மா உன் இஷ்டம். நீ எப்போ போய் அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி என்கிட்ட சொல்லு, நான் உடனே கூட்டு போறேன். சரியா? ம் சரிங்க. சிவா. எப்பா உள்ள வாங்கப்பா. ஏம்ல என் மருமா முகவாடினால உட்காந்துருக்கா, என்னமோ யோசனையா? நான் என்னப்பா சொல்ல போறேன், அவதான் தப்பு பண்ணிட்டமேன்னு உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கா. மருமோல வருத்தப்படாதுமா. உங்க அத்தையெல்லாம் ஒரு 2 நாளைக்கு தான் அப்படி இருப்பா, அடுத்து தன்னை போல சரியாயிருவா. அவ ஏசதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாது என்னம்மா. ம் சரி மாமா. எங்களுக்கு மவா கிடையாதுமா, வார மருமோல தான் மவளா பாத்துக்கணும் நாங்க 2 பேருமே நினைச்சோம். நான் இப்பவும் அப்படித்தான் நினைக்கேன். அவ கோவம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும், அடுத்து தன்னை போல உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவா. எதையும் நினைச்சு கவலைப்படாது என்னம்மா. ம் சரி மாமா. இல்ல புரோட்டாவும் கறிசாலாவும் இருக்கு, பிறகு சிக்கன் பொரிச்சதும் வாங்கிட்டு வந்துருக்கேன். மருமோல சாப்பிட சொல்லி நீ சாப்பிடுன்னா. சரிப்பா. அம்மாக்கு இட்லி வாங்கியிருக்கேன்ல, அவ புரோட்டா நைட்டு சாப்பிட மாட்டா பத்தியா. சரிப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? நாமலாம் கடையில வச்சு சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். மருமோல உங்க அத்தை இன்னைக்கு ஒன்னும் ராத்திரிக்கு செய்யல, நாளைக்கு காலையில இருந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருவா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடையில வாங்கின புரோட்டா சாப்பிட்டுக்கோ, நாளையில இருந்து நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் என்னமா. வந்த அன்னைக்கே இப்படி கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி ஆயிட்டேன்னு நினைக்காத. ஐயோ நான் அதெல்லாம் ஒண்ணுமே நினைக்கல மாமா. அத்தை அப்படி இருந்தாலும் நீங்க இவ்வளவு பாசமா பேசுறீங்கல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம். நல்ல பிள்ளை. சரிப்பா நான் சாப்பிடுங்க, நேரம் ஆயிட்டு பேரு, சாப்பிட்டு நேரத்தோட தூங்குங்க. சரிப்பா. இன்னைக்கு நாள் எவ்வளவு மோசமா போயிட்டு, கூட படிச்சவன் நல்லவன் நம்பி அவன் கூட போனோம்னா அவன் என்னடானா கல்யாணம் முடிக்கிறதுக்கு நம்மள கூப்பிட்டு வந்திருக்கான். இதான் யாரும் கூப்பிட்ட உடனே போக கூடாதுங்கிறது. எப்பா இன்னைக்கு ஒரு பாடா போச்சு. அதுலயும் அந்த பிள்ளை என்னமெல்லாம் என்னைய திட்டிருச்சு. எப்பா என்ன வருத்து வந்துட்டா. இப்ப நினைச்சு பார்த்தாலும் காதெல்லாம் வலிக்கவா பேசினதை கேட்டு. இந்த மாதிரி மோசமான நாள் வாழ்க்கையில வரவே கூடாது கடவுளே. கிருஷ்ணா. எம்மா. ஏம்ல சீக்கிரமே போத்தி படுத்துட்டா, இன்னும் சாப்பிட கூட இல்ல. குளிருது இல்லம்மா, அதான் சும்மா படுத்து கிடக்கேன். சரி இப்ப சாப்பிடுதியா, பெற சாப்பிடுதியா? என்னம்மா செஞ்ச ராத்திரிக்கு? இடியப்பம் முடிஞ்ச மக்களே. கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா, இன்னும் இட்லி சட்டில இருந்து எடுக்கல. இல்ல ஒரு சட்டி ஊத்தி வச்சு தங்கச்சி சாப்பிட்டுட்டா, அப்பா சாப்பிட்டாவோ, 2வது உனக்கு எனக்கு வச்சிருக்கேன். நீ சாப்பிடம்மா, நான் பிறகு சாப்பிட்டுக்கிடுவேன். எனக்கு பசி இல்லல, மனசுல நிம்மதியே இல்ல. பிற எங்கன கூடி பசி இருக்கும். ஏம்மா அப்படி சொல்லுத? பிறகு மல்லியாத்த வீட்டுல இன்னைக்கு நடந்ததை பத்தியா? எது சிவா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததா? ஆமா, இப்படி பண்ணக்கூடாதுல. அந்த பையன் பண்ணிட்டு வந்ததை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்கு. விடுமா, அவனுக்கு பிடிச்சிருக்க, அவன் கல்யாணம் முடிச்சிட்டு வந்துட்டான். இதுல நீ எல்லாம் வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? சரி அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பையன் கல்யாணம் முடிக்க போறான்னு உனக்கு தெரியுமா தெரியாதால? இல்லையா, ஏமா அப்படி கேட்க? அதுக்கு இல்லல, காலையில அவன் வேட்டி சட்டையோட வந்துதான் உன்னைய கூப்பிட்டான். அவன் கூப்பிடவும் நீயும் போன பைக்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி தாலி கட்டிட்டு பொண்ணை கூட்டு வந்து நிக்கானே. நீ அவன் கூட தானே போன, இப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு தான் கேட்கேன். அது அவன் கூட போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சொல்லுவேன், அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்கல. சொல்லம்ல, என்னமோ சொல்ல வந்துட்டு யோசிக்க. இல்லம்மா, நான் அவன் கூட போயிட்டு கோயில சாமி கும்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு அவன் பைக் எடுத்துட்டு என்னைய போக சொன்னானா, நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் என்னைய வர சொல்லிட்டு அங்க வச்சே கல்யாணம் முடிச்சிருக்கான் அப்படின்னு. நிஜமாவே நீ இதோ கூட்டாளி கிடையாதுல? என்னம்மா எனக்கெல்லாம் அப்படி தைரியம் வருமா? என்ன நீ எப்படி நினைச்சிட்ட? சும்மா கேட்ட மக்களே. இப்ப உள்ள பிள்ளைகள் யாரையும் நம்ப முடியல, அதான் நீ அதுல கூட்டாளியா இருப்பியோன்னு கேட்டேன். நாமளும் அதுல கூட்டு கிடையாதுமா. சரி அது போட்டும். சரி அந்த பையன் ஒரு பிள்ளைய கூட்டு வந்து நின்ன மாதிரி நீ ஒரு நாள் இப்படி நின்றாதா கேட்டியா? ஏம்மா என்ன போய் இப்படி சொல்லுதியம்மா, நான் அப்படி பண்ணுவேனாம்மா? சிவா பையனும் தான் இப்படி பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கல. தாலி கட்டி அவன் வந்து வாசல்ல நின்னப்ப எங்க எல்லாருக்கும் பக்குன்னு ஆயிட்டு தெரியுமா? என்னமோ அவன் அம்மா அவனை உள்ள சேர்த்துக்கிட்டா. நீ எல்லாம் இப்படி எவளையும் கூட்டிட்டு வந்தியோ, அன்னையோட சோழி முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நான் வாட்டுக்கு எந்தாலையும் போயிருவேன். எம்மா அப்படி சொல்லாதம்மா, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் இல்லம்மா. அவன் தைரியசாலி பண்ணிக்கிட்டான். என்னைக்குனாலும் அம்மா பார்த்து பொண்ணு கட்டி வைக்கேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் பார்த்தாதான் சரியா இருக்கும். நீ எவளையாவது கூட்டிட்டு வந்து அடங்காப்படையா இருக்கணுமா அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு இருக்க முடியாதுப்பா. நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, நம்ம அப்பா இருப்புக்கு ஏத்த மாதிரி தான் நான்லாம் பொண்ணு பார்ப்பேன். அதுக்குள்ள நீயா அவசரப்பட்டு அடங்காத்தனத்துல பேச உள்ள வீட்டுல போய் பொண்ணு எடுத்துட்டு வந்துடாத. ஏம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாமா, நான் கடைசி வரைக்கும் உனக்கு மாமனாவே இருந்துட்டு போயிருந்தேன். ஏன் போட்டு பொண்ணு பக்கம்ங்க நீ, அதுவும் கூட வேண்டாம்ங்கண்ணா. யாம்ல இப்படி இருக்க? நிஜமாவே தான்மா, பொம்பளை பிள்ளைல பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு. இவன் ஒருத்தன். ஆமாம்மா, ஒரு பிள்ளைலாம் வேகமா இன்னைக்கு திட்டுச்சு பார்க்கணும். திட்டுச்சா? எந்த பிள்ளை உன்னைய திட்டுச்சு? என்ன இல்லம்மா, இன்னொரு பையனை ஒரு பிள்ளை திட்டிக்கிட்டு இருந்தது. பார்க்கவே பயமா இருக்குமா. அண்ணா திட்டுது அந்த பிள்ளை.
அதான் எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் நிம்மதியா இப்படியே இருந்துட்டு போயிடலான்னு பாக்கேன். இவன் ஒருத்தன் ஏசிட்டா அந்த அன்னைக்கு கெட்ட பிள்ளையா? நானும் தான் உங்க அப்பாவை தினமும் ஏசுதேன், அதுக்காண்டி நான் கெட்டவளா? நீ காரணத்தோட தானமா பேசுற, சும்மாவா அப்பாவை பிடிச்சி ஏசுத? எந்த பிள்ளையுமே காரணம் இல்லாம யாரையும் ஏசாது போல. நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைல நல்ல பொறுப்பா உள்ள பிள்ளைகள் தான். அந்த பையன் ஏதாவது தப்பா பேசிருப்பா, இல்லாட்டி தப்பு எதுவும் பண்ணிருப்பான், அந்த அன்னைக்கு தான் ஏசிக்கிட்டு இருந்திருக்கும். நீ அந்த பிள்ளை ஏசாத மட்டும் பார்த்துட்டு அந்த பையன் என்ன தப்பு பண்ணாமனு யோசிக்காமலே விட்டுருப்ப. அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரிதாம்மா தெரியுது. அது எப்படில ஒருத்தரை பார்த்த உடனேவா அவன் நல்ல பையன்னு சொல்லிட முடியும்? யாரையும் பார்த்த உடனே இவங்க இப்படிதான் முடிவு பண்ண முடியாதுல. அதுக்காண்டி அந்த பிள்ளை ஏசுனது திட்டுனதுக்காண்டி அந்த பிள்ளை கெட்ட பிள்ளையாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சொல்ல போனா ஊம கொட்டா மாதிரி அமைதியா இருக்க பிள்ளைகளை விட கலகலன்னு வெளிப்படையா பேச பிள்ளைகள் தான் நல்ல பிள்ளைகளா இருக்கும். அதுபோல்ட்ட எந்த கள்ளங்கப்படமும் இருக்காது. வெள்ளண்டியான பிள்ளைகளுக்கு தான் வெடுக்கு வெடுக்குன்னு கோவம் வரும். மனசுக்குள்ள விஷமத்தை வச்சிருக்க பிள்ளைலாம் அமைதியா நல்லவ மாதிரி பேசிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியுங்க. அதுக்காண்டி ஒரு பொது இடத்துல வச்சாம ஒரு பையனை பிடிச்சி திட்டுது. அவன் மேல தப்பு இருந்தா எங்க வச்சு திட்டினா என்னல? எம்மா சாப்பிடலையா? இடியப்ப சட்டியிலேயே ஆறிக்கிட்டு இருக்கு பேரு. நான் வார மக்களே, அண்ணன் சாப்பிட வரம்னா அவனு நானும் சேர்ந்து சாப்பிடாமனு உட்காந்துருக்கேன். ஏமா நாங்க எங்க ஸ்கூல்ல கேள்விப்பட்டோம் சிவா அண்ணன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாவலாம்னா, அப்படியா? அதுக்குள்ள எப்படி உனக்கு தெரிஞ்சது? மத்தியானம் என் ஃப்ரெண்டு மாதிரிலாம் வீட்டுக்கு சாப்பிட வருவோம்லம்மா, அந்த பிள்ளைல மல்லியாத்த வீட்டுல கூட்டமா இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்தப்போ சிவா அண்ணன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நின்னது பார்த்துருக்குவோ. அப்ப என்கிட்ட வந்து சொன்னது, உங்க தெருவுல ஒரு அண்ணன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இப்ப டியூஷனுக்கு போற மாதிரி டியூஷன் பூரா இதே பேச்சுதான். டியூஷன் டீச்சரும் பக்கத்து வீட்டுக்கார அக்காவும் இதே தான் பேசிக்கிட்டு இருந்தாவோ. பா, ஒரு வீட்டுல ஒண்ணும் நடந்துடக்கூடாது. இது இன்னும் ஒரு வாரத்துக்கு பேசுவாள்வோ எல்லாவளும். உங்க டியூஷன் டீச்சர் உங்களுக்கு பாடம் நடத்தாம பக்கத்து வீட்டுக்காரிட்ட பழக்க விட்டுட்டு தான் இருந்தாருக்கும். இல்லம்மா, எங்களுக்கு டெஸ்ட் வச்சிருந்தாங்களா, நாங்க டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்தோமா, அந்த அன்னைக்கு இப்படி மல்லியாக்கா வீட்டுல இப்படி அந்த பையன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டானா வச்சுட்டானான்னு பேசினாவ. அப்பதான் தெரியும். அப்ப நீ பாடத்தை கவனிச்சு எழுதல, என்ன பேசாலும் அவ்வளவு வாயை பார்த்துட்டு தான் வந்திருக்க. என்ன இப்படிக்கான பணம் கட்டி படிக்க வச்சா நீ படிக்க இல்லாம பழம் கொடுத்தவள வாயை பார்த்துட்டு வந்திருக்க. என்ன எம்மா, நான் எழுதிக்கிட்டே ஓ பேசுறது காதுல விழுந்தது கவனிச்சேன். அதுக்காண்டி ஒருத்தர் பேசும்போது செவிடு மாதிரி உட்காந்துருக்க முடியும்? இருக்கணும் டீ. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசும்போது காதை பொத்திக்கிடணும். படிப்பு மட்டும் தான் முக்கியம்னு அதை மட்டும் தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் யாருமா இருக்க முடியும்? நீ தான் பக்கத்துல கடைக்கு போறோம்னு போற, போயிட்டு வரதுக்குள்ள 10 பேர்ட்ட 10 வீட்டுக்காரே பேசிட்டு வர. போனா வந்தோம்னா நீ இருக்க என்னல உன் தங்கச்சி பேச கட்டி சிரிப்பு வருது உனக்கு? அவ சொல்லுதும் சரிதானம்மா, நீ தான் கடைக்கு போறேன்ட்டு போற, போய் 10 நிமிஷத்துல வந்துருவோம்னு சொல்லுவேன். ஆனா 1 மணி நேரம் கழிச்சு வருவேன். கேட்டா அவகிட்ட பேசிக்கிட்டு நின்னுட்டேன், இவகிட்ட பேசிக்கிட்டு நின்னுட்டேன். ஆமா பாத்தியண்ணே, அவ மட்டும் தேவையில்லாம யார் வீட்டு கதையில்லாம பேசுவானே. நான் பேசினா மட்டும் இப்படிதான் ஏசி விட்டுறா பாத்துக்குவா. எம்மா, நீ அந்த அண்ணே கல்யாணம் முடிச்சிட்டு வந்தப்போ பாத்தியா? ஆமா பிறவி, நான் அங்கதானே நின்னுட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கதான் நின்னுட்டு வந்தேன். நீ வீட்டுக்கு வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வீட்டுக்கு வந்தேன். எம்மா, அந்த அக்கா அழகா இருப்பாவளா? ஏன் டீ இதெல்லாம் உனக்கு? சும்மாதாம்மா, புதுசா நம்ம தெருவுக்கு ஒரு அக்கா வந்திருக்காவ, போய் பார்க்கணுமேனு ஆசையா கேட்டேன். அதெல்லாம் இப்போதைக்கு போய் பார்க்க போறோம்னு போயிடாத. மல்லியாத்தையே கோவமா இருக்கா, கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்து பேசிக்கிடலாம் என்ன? சரிம்மா. சரி, நான் போய் ஹோம்ஒர்க் பண்ணுதேன். பாத்தியால, ஒரு வீட்டுல ஒரு விஷயம் நடந்தா காட்டு தீனாக்கா எங்கெல்லாம் பரவிடுதுன்னு. பள்ளிக்கூடத்துல இருந்து டியூஷன் வரைக்கும் எல்லாம் போயிட்டு போயிரு. இது இன்னும் ஒரு வாரம் 1 மாசத்துக்கு பேசுவாள்வோ. அவன் ஒரு கடை கண்டிக்கு போக முடியாது, தண்ணி எடுக்க போக முடியாது, எல்லாவளும் கேட்டு கேட்டு சாவடிப்பா. பாவம் என்னம்மா அந்த அத்தை. ஆமா, அதுக்கு தான் சொல்லுதேன், நீ எல்லாம் என்னைக்கு எவளையும் கூட்டு வந்தானு கூட்டு வந்துடாதப்பா, நல்லா இருப்ப. எம்மா, நாமளாம் அதுக்கு சரிபட்டே வரமாட்டோம்மா, நீ பயப்படாத. நல்ல பிள்ளையா இருந்தா சரிதான்ப்பா. சரி, வருத்தப்படாத ரக்கம்மா. இப்போ உள்ள பிள்ளைகளும் பியார்வாது இப்படிதான் கல்யாணம் முடிச்சுட்டு போதுவோம். நினையே தான் உட்காந்துருப்பா மைனியும். இப்ப எங்க இருக்காளோ என்ன செய்தாலோ ஒன்றும் தெரியல. அதெல்லாம் நல்லா தான் இருப்பா. நீ யாருக்கு என்ன கேடு பண்ண, அதெல்லாம் உன் பிள்ளைகள் நல்லா தான் இருக்கும். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா கூட போதும் மைனியோ, நானே சேர்த்து வச்சிருந்துருப்பேனே. இந்த கிளவியாவா நம்பாம போயிட்டால. அதெல்லாம் ஒரு நேரம் ரக்கம்மா. இதெல்லாம் நடக்கணும்னு விதிச்சிருந்ததுன்னா அதை மாற்றவே முடியாது. போனது போட்டும், எங்க இருக்கா என்ன ஏதுன்னு தேடி பார்த்து நீயாவது போய் நல்லா இருக்கியான்னு விசாரிவோம். அவனும் மருமவனும் கண்டுக்கிடாம இருந்தாலும் நீ பிள்ளை அப்படியே விட்டுறாது என்ன? எங்க மைனியும் அவளை பத்தி கேட்டாலே 2 பேரும் கணக்காகும். அவ 2 பேருக்கும் பிள்ளை நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாளேன்னு கவலையா இருக்கு. எனக்கும் அவ துரோகம் பண்ணான்னு கவலையா இருந்தாலும் என் பிள்ளை எந்த இடத்துல போய் கஷ்டப்பட போதுவோன்னு நினைச்சு வருத்தமா இருக்கு. ஒரு 8 அவளை போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்குமேனு மனசை அடிச்சுக்கிடுது. சரி, இப்போதைக்கும் அவன்கிட்டயும் மருமோட்டையும் ஒன்றும் கேட்காத, கொஞ்ச நாள் போட்டு பொறுமையா கேட்டு போய் பார்த்துட்டு வா. அப்படித்தான் செய்யணும்னு நினைச்சிருக்கேன். என்ன செய்தாலோ, யார் வீட்டில் இருக்காளோ, சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ ஒன்றும் தெரியல. கோதை மண்டபத்துல சாப்பாடெல்லாம் சரியா வந்ததா? எல்லாம் சரியா வந்ததுக்கா. அவங்களே எல்லாம் பரிமாறி மிச்சம் மிஞ்சாடி இருக்கிறத கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 4-5 சாப்பாடு தான் மிஞ்சி இருக்கும். இப்போ நைட்டுக்கு நீங்கள் எல்லாரும் சாப்பிடலாம், அந்த அளவில் இருக்கு. இன்னைக்கு நீயும் உன் வீட்டுக்காரன் தான் இருந்து எல்லாம் பார்த்துருக்கிய. எங்களால் உங்களுக்கும் வேலை என்னம்மா? ஏம்கா அப்படி பிரித்து பேசுத? எல்லாம் நம்ம வீடு தானே. நாங்கள் அப்படி என்னத்தை பார்த்துட்டோம்? நாங்கள் சும்மா மேற்பார்வை தான் பார்த்துக்கிட்டோம், மற்றது எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க.
நல்ல ஆட்கள், பணத்துக்காண்டி மட்டும் வேலையை பார்த்தோம் போனோம்னு இல்லாம எல்லா வேலையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. எல்லாரும் அப்படியே மண்டபத்துல இருந்தே வீட்டுக்கு போயிட்டாவளோ. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு தான் போனோம்னு நினைச்சாவுக்கா. பிறகு நான் தான் சொன்னேன், அங்கேயே எல்லாரும் மனச்சங்கடத்துல இருக்காவோ, கொஞ்ச நாள் பொறுத்து வேணா அவட்ட போய் பேசுங்க, இப்பவே பேசுனீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவாவோ அப்படின்னு. அந்த அன்னைக்கு சரின்ட்டு மண்டபத்துல இருந்த மணிக்கே எல்லாம் பசை பிடிச்சி ஊருக்கு போயிடுவோம். எங்க அண்ணன் ஏதாவது கேட்டானா, அவ என்கிட்ட பேசவே இல்லைக்கா. நான் என்னன்னு ஒரு தடவை கூப்பிட்டேன், அதுவும் கூட காது கேட்காத மாதிரியே நின்றுக்கிட்டாவோ. நான் அதுக்கு மேல பேச வேண்டாம்னு விட்டுட்டேன். அத்தான் கவலைப்படாதீதான், என் பிள்ளையே போயிட்டா, நான் கவலைப்படாம எப்படிப்பா இருப்பேன். வருத்தப்படாதீருயா, எல்லா வீட்லயும் நடக்குதான். இப்போ உள்ள காலத்துல இதெல்லாம் சகஜமாயிட்டு. ஆமாத்தான், காலம் போக போக எல்லாம் மறந்து போயிரும். நீர் கவலைப்பட்டு உமக்கு என்னமோ ஆயிராம. இனி எனக்கு என்ன ஆனா என்ன, என்னன்னு போறேன் போ. அப்படி பேசாதீதான், நம்ம பிள்ளை என்னைக்குனாலும் நம்மளை தேடி வருவா. அப்ப நீங்க நல்லா இருக்கணுங்களா? இப்படி குடும்பத்தோட கவலைப்பட விட்டுட்டு போயிட்டால. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே, சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்தி விடு கால